மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சமீபத்தில் திமுக அவர்களுடைய அந்த மாநாடு ஒன்று விருதுநகர்ல நடந்தது. இப்போ அதில் விஜய் எப்படிலாம் அந்த மாநாட்டில் பண்ணுவாரோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த சால்வையை போடுறதா இருக்கட்டும், இந்த வீடியோ எடுத்து போடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்றதை பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விமர்சனங்கள் வருது சார். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உயர உயர பருந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படிங்கிறது. அது ரொம்ப ஒரு வேலிடான ஒரு சொல்லுது. நீங்க சொல்கிற அந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையில அப்படித்தான் தோணுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, விஜயனுடைய அரசியல் வருகைக்கு முன்பு அரசியல் கூட்டங்கள்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய மைதானத்துல கூட்டம் நடக்கும். அங்க ஒரு பிரம்மாண்டமான மேடை இருக்கும். அதுல நின்றுகிட்டு அந்த அரசியல் தலைவர்கள் மற்ற பிரமுகர்கள் எல்லாம் பேசுவாங்க. முன்னால ஒரு 50 வரிசையில உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு அந்த தலைவருடைய முகத்தை பார்க்க முடியும். புரியுதா இல்லையா? ஆனா பாத்தீங்கன்னா அந்த அவ்வளோ தூரத்துல என்ன ஒரு 100 அடி தள்ளி 150 அடி தள்ளி கடைசி சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு மேடையில யார் பேசுறானே தெரியாது. அந்த ஸ்பீக்கர்ல வர குரலை வச்சு இது ஸ்டாலின் பேசுறாரு, உதயநிதி பேசுறாரு, நேரு பேசுறாரு அப்படிங்கறத அவன் கேட்டுக்க முடியுமே தவிர மூஞ்சி தெரியவே தெரியாது. இந்த நடைமுறையை மாத்துனது விஜய் தான். விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய முதல் அரசியல் பொதுக்கூட்டத்திலேயே அந்த பொதுக்கூட்ட மேடையிலிருந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி வரியில இருக்கிற அந்த தொண்டன் வரைக்கும் நம்மளை அருகாமையில நம்ம முகத்தை பார்க்கணும், நாம அவனை பார்க்கணும், 2 பேருக்கான ஒரு கனெக்ஷன் இருக்கணுங்கிறதுனால ஒரு ரேம்ப் போட்டாங்க. புரியுதா இல்லையா? அதுலதான் விஜய் அப்படி நடந்து அந்த கடைசி வரிசையில இருக்கிற தொண்டன் வரைக்கும் அவனை பார்த்து கும்பிட்டுட்டு அப்படி சிரிச்சுட்டு கையசைச்சிட்டு வந்ததெல்லாம் பார்த்தா, அப்போ அங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே அந்த தாவேகா துண்டை விஜய் மேல போட்டாங்க. அதுல பல துண்டை தன்னுடைய கழுத்துல மாறி மாறி அப்படி போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர்கள் கொடுத்த மாலைகளை எல்லாம் வாங்கிட்டாரு. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்ல போனா அதை தன்னுடைய பாணியாவே அவர் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறாரு. இங்க அரசியல் மேடையில மட்டும் இல்ல, சமீபத்துல மலேசியாவில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடந்தது. அதுக்கு நான் நேர்ல போயிருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கும் கூட பாத்தீங்கன்னா மேடை அங்க இருக்கும். இந்த எட்ஜில் விஜய் எல்லாம் உட்கார்றதுக்கான ஒரு சிறு மேடை அமைக்கப்பட்டது. 2க்கு நடுவுல இதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு அது உள்ளார அவர் டிராவல் பண்ணி அந்த மொத்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற ரசிகனை தன்னை அருகில் இருந்து பார்க்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணினார். இது விஜயனுடைய மைண்ட்ல இருக்கிற விஷயம். எல்லா மக்களோட நம்ம கனெக்ட் ஆகணும், எல்லா மக்களும் நம்மளை அருகில் அவங்க வச்சிருக்கிற நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு நம்மளை பார்க்கணும்னு வர்றாங்க. அவங்க நம்மளை பக்கத்துல இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது விஜயனுடைய முக்கியமான ஐடியா. அது இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சதை பார்த்து இன்றைக்கு திமுகவுடைய பொதுக்கூட்டத்துல அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க விஜய் மாதிரி எல்லாம் பண்ணலாம், அதுல எந்த மாற்றமே இல்லை. இன்னும் சொல்ல போனா நீங்க விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட இந்த திமுக கூட்டத்துக்கு அதிக கூட்டம் கூட வந்திருக்கலாம். ஆனா 2 கூட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. விஜய்க்கு வந்த கூட்டம் பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியாக தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் திரண்டு வந்த கூட்டம். விஜயை நம்ம நேர்ல பார்க்கணும், அவருடைய அரசியல் கட்சி மாநாட்டுல நம்ம பங்களிப்பு செய்யணுங்கிறதுனால எந்த பிரதிபலனும் பார்க்காமல் திரண்டு வந்த கூட்டம். ஆனா திமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளில் நாம் பார்க்கிற கூட்டம்ங்கிறது இந்த மாதிரி கொள்கையால் ஈர்க்கப்பட்ட தொண்டர்களின் கூட்டம் இல்லை. 500 ரூபா 1000 ரூபா குவார்ட்ரு பிரியாணி கொடுத்து வாடகைக்கு அழைத்து வர கூட்டம். அதனால இது பாத்தீங்கன்னா ஒரு நாடகம், ஒரு பொலிட்டிக்கல் டிராமா அது. அதனால என்னதான் நீங்க விஜய் மாதிரி துண்டை தோல்ல போட்டுக்கிட்டாலும் ஒரு உண்மையான ஒரு நிகழ்வுக்கும் ஒரு டிராமாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்படித்தான் நான் தாவேகா மாநாட்டுக்கும் திமுக மாநாட்டுக்குமான அந்த வித்தியாசத்தை நான் பாக்குறேன். புரியுது சார். ஆக்சுவலா அந்த சமீபத்துல ஒரு கிரிக்கெட் மேட்ச் சென்னையில நடந்தது. அதுல விசிலுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? விசில் சின்னம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதா, இல்ல பொதுவாகவே விசிலுக்கு அனுமதி இல்லாம இருக்குமா? மேலோட்டமாக பார்க்கும்போது இது தாவேகாவுடைய சின்னம்ங்கிறதுனால மறுக்கப்பட்டதாக தோன்றினாலும், அதே நேரம் அந்த கிரிக்கெட் வாரிய தரப்புல என்ன, தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எப்பயுமே அதை அலோவ் பண்றது இல்ல, ஏன்னா அந்த மாதிரிதான் இப்பவும் நாங்க அலோவ் பண்ணலைங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் அதை நம்ம நம்புவதை தவிர வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா,
நீங்க அதை கேரி பண்ணிட்டு ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவீங்கன்னா உள்ள போய் உட்காந்துட்டு மைதானத்தை நோக்கி நீங்க வீசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியான ஒரு பொருள் தான் விசில். அது இப்ப உதாரணத்துக்கு ஒரு தாவேகாவை சேர்ந்த ஒருத்தன் உள்ள போறான்னு வச்சுக்கோமே, விசில் அனுமதிக்கிறாங்க, அவன் விசில ஊதிட்டு தூக்கி போட மாட்டான். என்ன காரணம்னா அது அவன் கட்சியினுடைய சின்னம் அது, அதனால அதை பாக்கெட்டை போட்டுட்டு வந்துருவான். ஆனா இப்ப நார்மலா கத்துறதுக்கு பதிலா தொண்டை வலிக்கும், அதுக்கு பதிலா விசில் அடிப்போன்னு ஒருத்தன் வாங்கிட்டு போயிருப்பான் தெரியுமா, அவன் என்ன பண்ணுவான்னா விசில் அடிச்சுட்டு அவனுக்கே வாய் வலிக்குன்னு தூக்கி போடுவான். அதனால அதை தடுத்தது வந்து ஒரு பெரிய தவறாக எனக்கு தோணலை. புரியுது சார். ஆக்சுவலா இந்த மாதம் வந்து விஜய் ரசிகர்களுக்கும் சரி விஜய் தொண்டர்களுக்கும் சரி ஒரு டபுள் ட்ரீட்னு வந்து சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி வந்து இந்த சேலத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடக்கிறதா வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா இது ரெண்டும் எப்படி சார் இருக்கும், இது சாத்தியம் ஆகுமா? அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிவைசிங் ப்ராசஸ் திட்டமிட்டபடி நடந்தால் அந்த படம் வந்து இந்த மாசம், அதாவது 19 20 அது ரிலீஸ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நடக்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது 90% 19 அல்லது 20ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு மேல ஏதாவது ஒரு எதிர்பாராத சம்பவங்கள் நடந்தால் வேணா தள்ளி போகலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயினுடைய அந்த கூட்டம் சேலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமா நடத்தணும்னு நினைச்சாங்க, வேலூர்ல நடத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா இந்த கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி இவர்களுடைய கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. இன்னைக்கு கூட ஒரு செய்தித்தாளில் பார்த்தேன், 51 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. அதை பார்க்கும் போதே தெரியுது இதுல வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கு. விஜய் மக்களை சந்தித்தால், விஜய் மக்களை தேடி சென்று விட்டால் விஜயினுடைய வெற்றியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. இதுதான் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, அது திமுக அரசுக்கும் தெரியும். அப்ப என்ன பண்றாங்க, அதிகாரம் கையில இருக்கிறதுனால நிறைய நிபந்தனைகளை போட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள லாக் பண்றாங்க. இப்ப பாருங்க, சேலத்துல அவர் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தணும்னு முடிவு பண்ணி பர்மிஷன் கேட்கிறாரு. ஆனா நீங்க 5000 பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு வந்து ஒரு நிபந்தனை விதிச்சா நீங்க எப்படி கூட்டம் நடத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆனா இது எதுவுமே புரியாம மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்றாரு, தேர்தல் வந்துருச்சு, எடப்பாடி அங்க போறாரு, ஸ்டாலின் இங்க போறாரு, இவர் மட்டும் வீட்டிலேயே உட்காந்துருக்காருன்னு ஒரு பழியை சுமத்துறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் வந்து வெளியில போவதற்கு தானே சட்டப்பூர்வமா எல்லா விஷயத்தையுமே பண்றாங்க. ஆனா அதை வந்து இவங்க அதிகாரம் இருப்பதால் இவரை வந்து முடக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. விஜய் வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது இந்த விஷயம்தான். ஏன்னா துரதிருஷ்டவசமா கரூர்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை நிபந்தனையை மீறி விஜய் வெளியில வர்றதுலயே ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. நீங்க அரசியல் செய்யணும் அப்படின்னா என்னை முடக்கி பாக்குறாங்க, நான் அதுக்கு வந்து கட்டுப்பட மாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, என்னை கைது பண்ணிக்கன்னு கூட இவர் கிளம்பி வந்துடலாம். ஆனா அப்படி வந்து அங்கு ஏதாவது ஒரு அசம்பாவித உயிர் சேதம் நடந்தா விஜயால பாத்தீங்கன்னா காலத்துக்கும் வந்து எழுந்திருக்கவே முடியாது, அப்படி ஒரு சிக்கலாயிடும். அதனால பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை வடிவமைக்கணுங்கிறதுனால அவரு காத்துக்கிட்டு இருக்காரு. பட் அதே நேரம் திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சூரிய வெளிச்சத்தை கைக்குட்டையால எல்லாம் மறைக்க முடியாது. அதனால விஜயினுடைய எழுச்சியை, ஏன்னா விஜய்க்கு மக்கள் தருகிற அந்த ஆதரவை இந்த மாதிரியான நிபந்தனைகளால் எல்லாம் தடுத்துட முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க அவருக்கு நிபந்தனை விதித்து ஏன்னா அவரை முடக்க நினைச்சிங்க அப்படின்னா அது மக்கள் கிட்ட அனுதாபமா மாறும். அந்த அனுதாபம் வாக்குப்பதிவு அன்று விஜயனுடைய ஆதரவாக மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். பட் ஆனா திமுக இப்படியெல்லாம் பிராடா யோசிக்கிறது இல்லை. ஆக்சுவலா சமீபத்துல ஸ்டாலின் அவர்களுக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இப்போ மாசத்துக்கு வந்து 4 வாரங்கள் வருமா, இப்போ 5வது ஒரு மாநாடு வந்து நடத்துறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த பர்மிஷன் வந்து ஈஸியா கிடைக்குதுன்னு தெரியல. அதுவும் அவங்க கூடுற கூட்டம், அந்த பொதுக்கூட்டமா இருக்கட்டும், எல்லாமே வந்து நிறைய பேர்கள் சேர்ந்துதான் அந்த கூட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற பர்மிஷனையே விஜய்க்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குன்னு தெரியல. அப்படியே அவங்க அந்த பொதுக்கூட்டம் போட்டாலும் அங்க விஜய் குறித்து சில விமர்சனங்கள் வந்து பண்றாங்க. வீட்லயே போயிட்டு இருக்கு உட்கார்ந்துட்டு இருக்க தலைவர் வந்து எங்க தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த விமர்சனங்களும் வருது சார். அதுதான் ஆளுங்கட்சியா இருந்துச்சுன்னா அவர்களுக்கு ஒரு சட்டம், எதிர்கட்சிகளுக்கு இன்னொரு சட்டம். இது வந்து காலங்காலமா நடக்கிற விஷயம்தான். அதிமுக ஆட்சியில இருக்கும்போது அவர்களுடைய கூட்டம்னா ஒரு மாதிரி நடத்துவாங்க, எதிர்கட்சிகள் கூட்டம் அப்படின்னா அதை முடக்குவதற்கு ஒரு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய கூட்டம் நடத்துறாங்க, தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வாகனங்கள்ல தொண்டர்கள் வருவாங்க. இப்ப அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிஓ மூலமாக அந்த ஒவ்வொரு பஸ் ஓனரையும் அந்த வாகன உரிமையாளரையும் மிரட்டுவாங்க. நீங்க இந்த கட்சி கூட்டத்துக்கு உங்க வண்டி போச்சு அப்படின்னா நாங்க ஏதாவது பண்ணிடுவோம், அப்ப எஃப்சி தர மாட்டோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில நெருக்கடி கொடுப்பாங்க. அப்போ ஒரு வாகன உரிமையாளருங்கிறவர் தான் ஆர்டிஓக்கு 5 தான் தொழில் பண்ணுவாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி
இல்லைங்க வண்டிக்கு வந்து இது ரிப்பேரா இருக்கு, அது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த வாகனத்தை கொடுக்க மறுப்பாங்க. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் வாகனத்தை மறுத்தா அந்த கூட்டம் செல்வது குறையும், நிகழ்ச்சிக்கு கூட்டம் வரல அப்படிங்கிறத காரணமா காட்டி இந்த கட்சிக்கு செல்வாக்கு இல்லைங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியும். இது திமுக ஆட்சியில் இருந்து அதிமுக கூட்டம் நடத்தினா இது அப்படியே இவர்களும் செஞ்சு பண்ணுவாங்க. இது வழக்கமா நடக்கிறது தான். இன்னைக்கு விஜய் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகராக இருப்பதால் அவருக்கு இந்த நிபந்தனைகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது திமுகவுக்கு வந்து அப்ளிகேபிள் இல்லை, அப்படிதான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. பட் அதே நேரம் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. தாவேக்காவுக்கு இப்படி நிபந்தனை போட்டு ஒரு கூட்டத்துக்கு 5000 பேர் தான் வரலாங்கிறீங்க, ஆனா நீங்க வந்து ஒரு 5 லட்சம் பேரோட கூட்டம் நடத்துறீங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்? உங்ககிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுனால இப்படி ஒரு துஷ்பிரயோகம் பண்றீங்கிறத மக்கள் பாக்குறாங்கல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர்களே பல நிபந்தனைகளை விதித்து விஜய் வந்து வீட்டுக்குள்ள முடக்கி வச்சுட்டு இவங்க கூட்டத்திலேயே போய் விஜய் வீட்டிலேயே இருக்காரு, வெளில வர்றதில்ல, இவர் வெளில வந்தா என்னத்தை கிழிப்பாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. பட் இதெல்லாம் மக்களிடம் எடுபடாது. ஒரு பக்கம் வந்து அதே மாதிரி இந்த கொள்கையற்ற கூட்டம் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த விமர்சனத்தை வந்து பண்ணிட்டே இருக்காங்க. அதை வந்து தமிழக மக்களே வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு வந்து சொல்றாங்க சார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் அதை சொல்லியிருந்தாரு. அதாவது வந்து திமுகவோடு ஒப்பிடும் போது தாவேக்காவுக்கு வந்து ஒரு பெரிய உயரிய கொள்கை இருக்குமா அப்படின்னு கேட்டா இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது ரொம்ப உண்மையான விஷயம்தான். ஓகே. அப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு அடிப்படை கொள்கைன்னு ஒண்ணு இருக்கும், வலுவான கொள்கை, இதெல்லாம் இருக்கு, மாற்றமே இல்லை. பட் அதே நேரம் ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு எந்த வாக்காளரும் இந்த கட்சிக்கு என்ன கொள்கைன்னு பார்த்து வாக்களிக்கிறது இல்லை. அதை முதல்ல ரொம்ப புரிஞ்சுக்கணும். இப்ப திமுகவுடைய ஒரு தீவிர தொண்டனாவே இருக்கட்டுமே, அவன் வந்து திமுகவுடைய கொள்கை எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டா போய் ஓட்டு போட போறான், அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்டாலின் மீது, கருணாநிதி மீது, உதயநிதி மீது, எதிர்காலத்தில் இன்பநிதி மீது உள்ள அபிமானத்துல தான் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம். இதுதான் எல்லா கட்சியிலையுமே நடக்கும். கொள்கை பார்த்து ஓட்டு போடுறதுங்கிறது எந்த காலத்திலையுமே கிடையாது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இப்ப தாவேக்காக்கு மட்டும் கொள்கை இல்லை, மற்றவங்களுக்கு எல்லாம் கொள்கை இருக்கு, இவங்களுக்கு கொள்கை இல்லாததுனால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதமே ஒரு அர்த்தமற்ற வாதமா தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து இன்றைக்கு அரசியல் கட்சிகளுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு தனிநபர் சார்ந்ததா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் முகம். ஸோ அவருடைய முகத்துக்காகத்தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க. அதன் அடிப்படையில் நிச்சயமாக தாவேக்காவுக்கு பெருவாரியான மக்கள் வாக்களிப்பாங்க. இன்னொரு பக்கம் கடந்த சில வருடங்களாக தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பது வாக்காளர்களுக்கு கொடுக்கப்படுகிற பணம். அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது, அதுதான் உண்மையும் கூட. அப்போ ஒரு வாக்காளனுக்கு எந்த கட்சி அதிகம் பணம் கொடுக்குதோ அந்த கட்சிக்கு வாக்களிக்கிற போக்கும் கடந்த சில வருடங்களாக, கடந்த சில தேர்தல்களாக இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்குமே தவிர கொள்கைங்கிறதுலாம் இந்த வரிசையில வந்து வரவே வராது. அதனால விஜயை சிறுமைப்படுத்துவதற்காக, விஜய் கட்சி தொண்டர்களை சிறுமைப்படுத்துவதற்காக அந்த கொள்கையற்ற கூட்டம், தற்கூரி அப்படி இப்படின்லாம் பேசுறது வந்து ஏற்புடையதில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கொள்கையை பார்த்து மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாக்குகள் கூட கிடைச்சிருக்காது. என்னன்னா நாம் தமிழருடைய கொள்கையே ஒரு பிரிவினைவாத கொள்கை, எந்த காலத்திலும் நடக்காத, நிறைவேற்ற முடியாத கொள்கை. நீங்க அதெல்லாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு இந்த நாட்டுல வந்து ஒரு 36 லட்சம் வாக்குகள்லாம் கிடைச்சிருக்கும் போது மக்கள் கொள்கையை பார்த்து வாக்களிக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா என்ன? அதனால கொள்கைங்கிறதெல்லாம் இங்க முக்கியமே இல்லை.